ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அ எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்து ஆயிருச்சு. வீடியோ வந்து போடவே முடியல. ஸோ ரொம்ப நாள் ரொம்ப மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஒர்க்கை வந்து பார்த்துடலாம். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக வந்து வீடு வந்து கட்டிகிட்ருந்தோம். ஸோ வீட்டு ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணுறதில்ல, அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. ஏன்னா பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து பார்த்துக்கணுங்கிறப்போ என்னால் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு டைமும் எனக்கு வந்து இல்லை. ஸோ வீட்டு ஒர்க்கெல்லாம் முடித்து பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முடியல. நிறைய பேர் வந்து பழைய ஓல்டு வீடியோஸில் வந்து ஒரு 2, 3 சிஸ்டர்லாம் கேட்டுகிட்டே வந்திருந்தாங்க, வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. நான் தான் சரி ஓகே அப்படியே டச்சு விட்டுருச்சு இல்லையா, சரி ஓகே வேணான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் அப்படி அப்படியே போட்டுட்டு அவங்கள வந்து கிளப்பி விட்டு பஸ்ஸை ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் வந்து அப்படியே போட்டதெல்லாம் வந்து எடுத்து நீட் பண்ணி வந்து வைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து காலைல பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு ஆக்கி கொடுத்ததுனால கிச்சனில் வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் வந்து இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா அப்படி அப்படியே வந்து கிடக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம புது வீட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் தான். ஏன்னா நான் வந்து ஓப்பன் கிச்சன் வந்து வேணும்னு சொல்லி ஓப்பன் கிச்சன் தான் வந்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரிலாம் கிச்சன் வந்து தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னாலே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிச்சன்லாம் ஓப்பனாக வந்து வைக்கக்கூடாது, தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்குமே வந்து இப்போ நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரவங்களாம் என்ன எப்படி வந்து ஓப்பனாக இருக்குது, கிச்சனை எப்போவுமே மற்றவங்க பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது, நடுவில் ஸ்க்ரீன் போடு அது போடுன்னு இப்போ வரைக்கும் யாராவது சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடைச்சிட்டு இல்லாமல் ஃப்ரீயாக இப்படி ஓப்பன் கிச்சன் வச்சு ஃப்ரீயாக வேலை பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப இருட்டாக இல்லாமல் நல்ல வெளிச்சமாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஹாலில் குழந்தைங்க இவங்களாம் இருக்கும்போது நம்ம வேலை பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து விரும்பி தான் வந்து ஓப்பன் கிச்சனே வந்து வச்சேன். ஸோ அதனால் வந்து யார் சொல்கிறது நான் காதில் வாங்காமல் இல்லை இப்போ வந்து இதான் ட்ரெண்டு, இதான் மாடல், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியே வந்து 6 மாதத்தை வந்து ஓட்டுறேன். இப்போ வரைக்குமே வர்றவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஒரு ஸ்க்ரீனாவது போடுன்னு. ஸ்க்ரீன் போடுறதுக்கு எதுக்கு வந்து நம்ம ஓப்பன் கிச்சன் வந்து வைக்கணும், அதுக்கு சுவரே வந்து எழுப்பியிருக்கலாம். இல்லை வேணான்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் வந்து விட்டு வச்சுருக்கேன். எனக்கு இப்படி தான் வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கிச்சனில் வந்து கப்போர்டு ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் சூஸ் பண்ணி ஒரு மாதிரி பிரைட் கலராக சூஸ் பண்ணதுனால நம்மளோட சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு தான். ஒயிட் கலர் டைல்ஸ் நான் சூஸ் பண்ணதுனால கப்போர்டுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறனால ரெண்டுக்குமே வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி கிச்சன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல பிரைட்டாக நல்லா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் நமக்கே வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு வேலை பார்க்குறதுக்கும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குல்லைங்க, அந்த மாதிரி தான் வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சனாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டாக இருக்குது. அதாவது அந்தந்த இடத்துல இருக்குது. நம்ம கப்போர்டு ஒர்க் போட்டிருக்கனால உள்ளே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வந்து வெளில அவ்வளோவா தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி வந்திருக்கு. எப்போவுமே அந்த கவுண்டர் டாப் மட்டும் நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலே வந்து போதும். கிச்சன் வந்து நீட்டாக இருக்க மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் நீ காலையில் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்புற அவசரத்தில் அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தது சமைச்சிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படி அப்படியே வந்து போட்டுட்டேன். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் ஈவினிங்கும் கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னாலே நீட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்து வராமல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து காலையிலையும் ஒரு வாட்டி வந்து நீட்டாக வந்து தொடச்சி விட்ருவேன். அது மாதிரி ஈவினிங்கும் பசங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டீலாம் போட்டு பாத்திரம்லாம் வந்து சேரும். ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே வந்து அந்த ஈர துணியை வச்சு நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி புதுசாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். நம்ம வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு வர்றது பெருசு இல்லை, அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது எப்போவுமே நீட்டாக வந்து வச்சுக்க முடியும். முக்கியமாக வந்து கிச்சனை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீட்டாக வந்து
பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த சுவர்லலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸுன்றனால ரொம்ப ஈஸி தான். நம்ம லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு அதில் விப் பண்ணாலே வந்து நல்லா ஈஸியாக வந்து போயிடும். நார்மல் சுவருங்கிறப்போ எண்ணெய் பிசுக்கு பட்டு பட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அசிங்கமாயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு கிச்சனில் சுவர் இல்லாமல் எனக்கு ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கவுண்டர் டாப் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் மேலே வரைக்குமே வந்து டைல்ஸே வந்து போட்டுட்டேன். இந்த பக்கம் கப்போர்டு ஒர்க் வர்றதுனால அந்த பக்கம் மட்டும் நார்மலாக வந்து ஒயிட் வாஷ் வந்து அடிச்சிருப்போம். நம்ம டைல்ஸ்லாம் வந்து போடல. கிச்சனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிச்சன் ஃபுல்லாக டைல்ஸே வந்து போடுங்க. அது பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி வந்து நல்லாவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏதாவது லைட்டாக பட்டால் கூட நம்ம லைட்டாக தொடச்சிட்டாலே ஈஸியாக வந்து போயிடுது. ஸோ இப்போ வர டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டைல்ஸை வந்து போட்டுருங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும். நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மாடலராக வந்து கொண்டு போகல. நார்மலாக வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் வந்துட்டு எனக்கு கப்போர்டு ஒர்க் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய செல்ஃபே வந்து போதுமானதாக வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ரொம்பலாம் அங்கங்கெல்லாம் வந்து பாக்ஸாக வைக்கிறதுக்கெலாம் வந்து விருப்பம் இல்லை. அதனால் சிம்பிளாக வந்து வச்சு முடிச்சுட்டேன். ஆனால் எனக்கு இதுவே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு தேவையான பொருளை வைக்கிற அளவுக்கு மட்டும் செல்ஃப் இருந்தாலே போதும். ரொம்ப இருந்தது அப்படின்னா நம்ம மேலும் மேலும் வாங்கி அதில் அடைச்சி வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் நான் வந்து பண்ணும்போதே சொல்லிட்டேன். ஒரு பெரிய கப்போர்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் மாவு, மசால் பொடி ஐட்டம்ஸ், அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய செல்ஃபும், சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசால் பவுடர்லாம் டெய்லி குழம்புக்கு தாளிக்கிறதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு செல்ஃப் வச்சா போதும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து கட்டவே செஞ்சோம். ரொம்ப செல்ஃபாக இருந்தது அப்படின்னா நம்ம நிறையா திங்ஸாக வாங்கி அடுக்கிட்டு இருப்போன்றனால இதில் மட்டும் திங்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணாலே நமக்கு போதுமானது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டு எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே வந்து இல்லைங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அது நீட்டாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து ஒன் டைம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தொடச்சிடணும் அப்படின்றதுனால தான் ஃபுல்லாக வந்து நேற்றுக்கு விளக்குன பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பை தொடச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமைச்சதுக்கு ஒரு கொஞ்சம் பாத்திரம் வந்து இருந்துச்சு. அதையும் நல்லா கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஈஸி. அதோடு நம்ம வந்து ஓப்பன் கிச்சன் வச்சுருக்கனால எப்போவுமே வந்து கொஞ்சம் உள்ளே வரும்போதே வந்து டைரெக்டாக வந்து கிச்சன் தெரியும் அப்படின்றதுனால அங்கங்கே இப்படி போட்டு வைக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அப்பப்போ வந்து பாத்திரத்தெலாம் கழுவி அங்கங்கே வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம வந்து கிச்சன் வந்து இந்த மாதிரி கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிரமம் பார்க்காம அப்பப்போ வந்து பண்ணி வச்சிடலாம். ஆனால் நான் சில நேரம்லாம் வந்து அப்படியே வந்து போட்டுருவேன். ஏன்னா சில நேரம் முடியாது. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் சில நேரம் கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அப்படியே வந்து விட்டுருவேன். பட் ஆனால் எனக்கு டைம் இருக்குது, என்னால் முடியுங்கிறப்போ நான் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணி நீட்டாக வந்து ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிடுவேங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து காலையில் பசங்களை அனுப்பிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வேலையும் கொஞ்சம் மிச்சம்ன்றனால நான் இப்போலாம் வந்து கையோடையே வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணிடுறது. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. என்ன கண்டென்ட் எடுக்கணுன்றது எனக்கு தெரியல. சரி ஓகே, மார்னிங் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கிச்சனை எப்போது நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்றத ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஷூட் பண்ணேன். இனி வந்து ஏதாவது நல்லா யோசித்து நல்ல கண்டென்ட்டாக வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து அழுத்தி விட்டுருங்க. சரி ஓகே, பாய்ங்க. அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து போடுறேன்.